தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும் தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே போற்றி. பூங்குழலால் அபிராமி கடை கண்களே போற்றி. சர்வலோக சித்தர்களே, ஞானிகளே, ரிஷிகளே, முனிவர்களே, சூப்பிகளே, இந்த ஜோதிடத்தை கற்றுக்க வாய்ப்பு கொடுத்த குருநாதர் குருடைமூர்த்தி ஐயா அவர்களே, அவர்களுடன் பணிபுரியும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் குருவுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கம். என்னை இறைவன் அருளால் இந்த சோதிடத்தை கற்றுக்க வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. நான் அந்த சோதிடத்திற்கு எப்படி வந்தேன் அப்படிங்கிறத சொன்னோம்னா, அந்த சோதிடத்திற்கு யூடியூப்பை சாதாரணமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது 15-20 நாளில் நீங்கள் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சோதிடத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி கற்றுக்குவோமா வேண்டாமா அப்படின்னு யோசனை வந்தது. கையில் காசு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்ததுனால ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். அப்போது யோசித்தேன், ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமா இல்லை ஏஎல்பிக்கு போவோமா அப்படின்னு யோசித்தேன். அப்படி யோசிக்கும்பொழுது ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் காசு செலவாகும். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டு குணமாகாமலும் போகலாம். ஆனால் ஏஎல்பிக்குள்ளே போனால் அந்த ட்ரீட்மெண்ட், அந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு முடிவு எடுக்கும்போது ஓகே ஏஎல்பிக்குள்ளே போகிறது முடிவு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 10 நாள் அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். ஏஎல்பியா ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்க போது 6ஆம் தேதி வாக்கில் ஃபோன் அடித்து கேட்குறேன் ஆஃபீஸுக்கு, இது மாதிரி பணம் கட்டலாமா அப்படின்னா அவங்க நம்பர் அனுப்புகிறாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சி விடுங்க, சில வீடியோக்குள்ளே அனுப்புவோம், நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி என்ன ஆனாலும் சரி லைஃப் இங்கே இருக்குது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு பணத்தை கட்டிட்டேன். பணத்தை கட்டின பிற்பாடு இன்னொரு காரணம், சோதிடத்துக்குள்ள சேர்ந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, சில குருமார்கள் ஃபாலோ பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதியாகி இறைவனிடம் நம் மனித பிறவி எப்படி ஐக்கியமாவது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம பிறப்பின் ரகசியம் என்ன, நம்ம பிறந்ததுக்கான அர்த்தம் என்ன, கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெற்றோம், பேரம்பத்தி எடுத்தோம், செத்து போனோன்னு இல்லாமல் அதை தாண்டி நம்ம பூமியில் இறைவன் படைச்சதுக்கான காரணம் என்ன, ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தை எப்படி கண்டுக்கிறது. அப்போ வழி இல்லாமல் எந்த இதுவும் நம்ம தேட முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ சோதிடத்தில் ஒரு வழி இருக்குதுன்னு தெரிஞ்சு சோதிடத்தை கற்றே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சோதிடத்தை கற்றுக்கிட்டேன். 2வது காரணம் என்ன அப்படின்னா, மனைவிக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். 20 வருட வாழ்க்கை, நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவி, நல்ல குழந்தைகள், மொத்தத்தில் ஒரு நல்ல குடும்பத் தலைவன் தான். சம்பாதிக்கிற பணத்தை அழகாக மனைவிகிட்ட கொடுப்பேன். திடீர்னு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு சின்ன வெளிநாட்டில் இருக்கிறேன். அப்போ எங்கள் 2 பேருக்கும் சின்ன ஒரு வாக்குவாதம் நடந்தது. அதில் வாய் ஏதோ விட்டுட்டேன் போல். ஏதோ ஒரு வார்த்தை விட்டதுனால அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச. ஏஎல்பியில் இருக்கிற அத்தனை குருமார்களும் ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக கேஸ் பண்ணி பயங்கரமாக சொல்லுவாங்க, அதை மாற்றுவாங்க, இப்படி சொல்லக்கூடாதே அப்படிம்பாங்க. ஆனால் அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லு, எப்படி இந்த ஏஎல்பியில் இந்த ஒரு வார்த்தையை பாசிட்டிவாக பேசணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொண்டு போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய், டைவர்ஸும் ஆகப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்போ யோசித்தேன், ஏன் நமக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லைல்ல, சொன்னாக்கா நம்ம இந்த வார்த்தையை விட்டுருக்க மாட்டோம், நம்ம யோசிச்சிருப்போம், குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணியிருப்போம், நம்ம யாருக்குமே சொல்ல ஆள் இல்லைல்ல. அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கை தான் போச்சு. சரி இனிமேல் என்னை நம்பி இருக்கிற குழந்தைகளோட வாழ்க்கையை எப்படி டிசைன் பண்ணி கொடுக்கணும், அவங்க வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவோம். அதுவும் இல்லாமல் தன்னை சார்ந்த எத்தனையோ நண்பர்கள் இந்த சோதிடம் என்னென்னு தெரியாமல், தன்னை பற்றி உணராமல் சண்டை சச்சரவோடு வாழ்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பயனுள்ள ஒரு மனிதராக இருக்கணும். ஐயா இத்தனை பேருக்கு ஒரு பயனுள்ள ஒரு சோதிடத்தை உருவாக்கி கொடுத்து பயனுள்ள ஒரு மனிதராக இருக்காங்க. அதில் இருந்து நம்ம பெரிய நம்ம கற்றுக்கிட்டு நம்ம ஐயா சொல்லிக் கொடுக்குற வழியில் வச்சு நம்ம ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும், நம்ம 4 பேரை உருவாக்கணும், 4 பேர் கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜோதிடத்தில் நான் உள்ளே வந்தேன். அதனால் இன்றைக்கி அதுக்கப்புறம் ரொம்ப அதை கற்றுக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்குது.
அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஐயாவை பற்றி சொல்லணும். ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஐயாவுடைய பேரில் இருக்குது பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் அப்படின்ட்டு. ஏன்னா இறைவன் சொல்லிட்டான், ஐயா வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர் கிடையாது, அவர் வந்து ஒரு ஒரு பொதுவான மனிதர் அப்படின்னு. பொதுவுடைமூர்த்தி ஐயா வந்து, நீ உன்னை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமிக்கு அனுப்பிச்சிட்டப்பா, நீங்கள் அங்கே போயிட்டு உன் கடமையை எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. ஆனால் ஐயா வந்து நான் பிறந்ததுக்கான சில விஷயங்களை கண்டுபிடிச்சி அதில் வந்து அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சாச்சு. அது உள்ளே வந்து இறைவன் அவர் அனுப்பிச்சதுக்கான காரணம் கண்டுபிடிச்சி ஏஎல்பின்னு ஒரு இதை உருவாக்கி அதுக்குள்ள சோதிடத்தை வந்து இப்படித்தான் அப்படின்றத ஒரு நிலையை ஏற்படுத்தி எத்தனையோ தமிழ் மக்களுக்கு, உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களுக்கும் இந்த சோதிடத்தை கொடுத்து இறைவன் வந்து செய்யக்கூடிய வேலையை ஐயா பாதி வேலையை வாங்கி செஞ்சது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஐயாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் சர்வலோக சித்தர்களுக்கும் ஐயாவுடைய பிரபஞ்ச தொடர்புக்கும் காரணம் இல்லாமல் கோள்களை பற்றி எழுத முடியாது, படிக்க முடியாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்போது ஏதோ ஒரு தொடர்பு இறைவனுக்கும் ஐயாவுக்கும் இருக்கிறதுனால தான் இந்த சோதிடத்தை எல்லாரும் கர்மாவையும் இங்கே வாப்பா நான் கற்றுத்தரேன் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 6000 வாங்குகிறாங்க அப்படின்னாக்க குருதட்சணை மாதிரி. அது வந்து இனாமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, இனாமாக கொடுத்தா என்ன மக்கள் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதை வந்து ஒரு குருதட்சணை மாதிரி வாங்கி உங்களுக்கு எல்லாம் கற்றுத்தரேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்க, உங்களுக்கு சார்ந்தவங்களும் சந்தோஷமாக வைங்க அப்படின்னு கற்றுக் கொடுத்து உலகத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கெல்லாம் அந்த ஏஎல்பிங்கிற விதையை விதைச்சிட்டாங்க. ஏஎல்பிங்கிற ஏஎல்பி அப்படிங்கிற விதையை விதைச்சிட்டு இன்றைக்கி உலகம் பூரா வந்து ஒரு தலைவிருச்சமாக வளர்ந்து நிற்கிது. ஐயாவுக்கு அப்புறமா ஐயா இருக்கும்போதும் இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது நிறைய பேரோட வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு பெரிய ஒரு விஷயமாக அமைஞ்சு போச்சு. ஐயா வந்து அற்புதமான விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஐயா வந்து நிறைய விஷயங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இது 4 to 6 கிளாஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, கிளாஸ் முடிஞ்சு வச்சு நாளைக்கு இந்த கிளாஸ்ப்பா அப்படின்னு இல்லாமல், அதுக்கப்புறம் வந்து சக குடும்பத்தில் பேசுகிற ஒரு தந்தையா, ஒரு அண்ணனா இருந்து நம்மக்கிட்ட அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். சில விஷயங்கள் ஐயா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வாழ்க்கையில் நடந்த, பள்ளிக்கூடத்தில் நடந்த, நண்பர்கள்ட்ட நடந்த, குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்னென்னா, ஐயா நடந்த சம்பவங்களை கண் முன்னாடி ஒரு ஒரு நடந்த நிகழ்வுகளை கண் முன்னாடி கொண்டாந்து நினச்சி ஃபீல் பண்ணுறாரோ அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லும்போது எப்படி கேட்காம இருக்க முடியும்? சில பெண்கள் வந்து ஐயாவை கேட்டோன்னா அழுகுறாங்க. அது மிக மிக ஒரு மகத்தான ஒரு விஷயம். ஒரு அப்பா கிட்ட தானே அழுக முடியும் பிள்ளைங்க. அந்த மாதிரி எல்லாருமே அழுகுறாங்க. ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்கே உள்ள பெண்கள் ரொம்ப முக்கியம்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பெண்கள்கிட்ட தான் வந்து வாழ்க்கையே இருக்குது, நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த ஏஎல்பிக்குள்ள வந்துட்டு போகிற ஒவ்வொரு சகோதரிகளும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையை கண்டிப்பாக வழி நடத்துவாங்க. அவங்களுக்காக இல்லை, ஐயா சொல்லி கொடுத்த அந்த வழிமுறைகள்னால எல்லார் வாழ்க்கையும் மாறும். ஒருத்த கூட சோட போக மாட்டாங்க. ஏன்னா ஐயா விதைக்கிற விதை அத்தனை விதையும் நல்ல விதை. அதில் வந்து ஒரு விதை கூட பதறா போகாது. அது பதறா போகாது கூடாது அப்படிங்கிறது கூட நெகட்டிவான வார்த்தை. அத்தனை விதைகள் முளைக்கும் அப்படிங்கிறது தான் ஐயா விதைச்சது. அந்த சாஃப்ட்வேர்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. என்னென்னமோ அதை கிளிக் பண்ண வருது. அதாவது சாஃப்ட்வேர் எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஐயா டிசைன் பண்ணி கொடுக்காமல் அந்த சாஃப்ட்வேர் வந்தது வரவே இல்லை. அப்போது அந்த சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ திங்க் பண்ணி, எவ்வளோ ஆராய்ச்சிக்கு பிற்பாடு, எவ்வளோ கஷ்டத்துக்கு இன்றைக்கி ஈஸியாக நம்ம சாப்பிட்றோம், ஈஸியாக எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் யார்? ஐயா தான். அப்போது அவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, மக்களுக்கு கொடுத்தாச்சு. வாங்கப்பா 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 கற்றுத்தரேன், கற்றுக்குங்க. எங்கேங்க இங்கே உள்ளம் இறைவன்கிட்ட தான் இருக்குங்க. ராமானுஜர் ஒரு வாட்டி சொன்னார், அப்பா எல்லோரும் வாங்கப்பா, நான் வந்து இறைவன் எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், எல்லோரும் வந்து கற்றுக்கிட்டு மோட்சத்துக்கு போங்க அப்படின்னு கூப்பிட்டாரா. ஹரிவோ நமோ நாராயண சொல்ல எல்லோரும் மோட்சத்துக்கு போயிருக்கிறாங்க. யாரெல்லாம் நம்பி போனாங்களோ அத்தனை பேர் மோட்சத்துக்கு போயிட்டாங்க. அது மாதிரி ஐயா கூப்பிட்றாரு, எல்லோரும் ஒடியாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன், எல்லோரும் நல்லா வாங்குங்க, எல்லோரும் நல்லா வாழுங்க, உன்னை சார்ந்தவனையும் வாழ வைங்க, நீயும் வாழு, இப்படித்தான் போகணும், கற்றுத்தரேன், கற்றுக்கோ. யார் கூப்பிடுவா? இன்னைக்கு கலி உலகத்தில் யார் கூப்பிட்றா? யாராவது ஒருத்தர் கை நீட்டுங்க. கூப்பிடவே மாட்டாங்க. மகான்கள் மட்டும்தான் சில பேருக்கு உபதேசம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லோரும் தைரியமாக கூப்பிட்றாங்கன்னா
ஒருத்தனுடைய கர்ம வினைகளை எடுக்க முடியும் அப்படின்னு கூப்பிட்றாருன்னா, தன்னுடைய கர்ம வினைகளை யார் எடுப்பா, எப்படி எடுத்துக்க முடியும்னு ஐயா உணர்ந்ததுனால தான் தைரியமாக கூப்பிட்றாங்க. அதனால் ஐயா அந்த அஸ்ட்ராலஜிக்கு குருவாக விளங்கும் ரொம்ப கோடான நன்றிகள். அது மட்டும் அல்லாது சொல்லுவாங்க, குருமார்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயாவை கும்பிட்டுட்டு வணங்கிட்டு நீங்கள் சாதகத்தை தொடுங்க, ஐயாவே பதில் சொல்லுவாங்க அப்படின்னு. அது உண்மை. தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னா ஒரு குரு தான் அதை தொட்டு காட்ட முடியும். அந்த குரு தொட்டு காட்டிட்டா எல்லாமே ஜெயமாயிடும். அதுக்கு என்னென்னா மாதா பிதா குரு தெய்வத்தை 4வது இடத்துல தான் வச்சுருக்காங்க. அப்போது இந்த குருவை 3வது இடத்துல வச்சுருந்தா அப்போ எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை மிக்க ஒரு இடம் குரு அப்படிங்கிறது. அதனால் என்றைக்குமே இந்த குருவை ஒரு நாள் நம்ம மதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஐயாவை மதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி என்னென்னா அந்த ஏஎல்பியை இன்னமும் ஐயா சொன்ன வார்த்தைகளை மதித்து எல்லோரும் செயல்படணும். அதுவும் இல்லாமல் ஐயாவோட ட்ராவல் பண்ணுற எல்லா ஆசிரியர்கள்லாம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஐயா சொல்கிறது மட்டும் கேட்டுக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறது விதம் ரொம்ப அற்புதம். பிரதிபலனே கிடையாது எல்லாருக்கிட்டையும். ஐயா சொன்னால் செய்கிறேன், அவ்வளோதான். அப்பா சொல்கிறாங்க நான் செய்கிறேன், என் குரு சொல்கிறாங்க செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த ஏஎல்பிக்கில் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம பேசுகிற வாய்ப்பு கிடைத்த எனக்கு என் வாழ்க்கை போயிடுச்சு. இனிமேல் எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய பெரிய இறைவன் அதுக்குத்தான் அனுப்பிச்சிருக்கான். ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்தனும் இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கான காரணத்தை தேடுறேன். அது ஏஎல்பி மூலம் எனக்கு கிடைச்சிது. இன்னும் விரிவுபடுத்தணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல். இந்த ஏஎல்பிக்கில் வந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ஐயா என்ன சொன்னாங்களோ அதை எல்லாம் மனசில் பதிய வச்சு நம்ம கர்மா விடாது. ஐயா சொல்லும்போது ஆமாம் ஆமாம்மா அழுவோம்போம். அங்கிட்டு போய் ஒரு 3 நாள் ஆகிடுச்சுன்னா திரும்ப என்ன பண்ணுவோம், மறுபடியும் இந்த மனசு ஏறி உட்காந்துக்கிட்டு மறுபடியும் குதிரை ஓட்ட ஆரம்பிச்சிடும் பழைய நிலைமைக்கு. அதை விடக்கூடாது. ஐயா சொன்ன வார்த்தைகளை திருப்பி திருப்பி மனசுக்குள்ள உட்கார வச்சு, நம்ம குருமார்கள் சொன்ன வார்த்தைகளை திருப்பி திருப்பி மனசுக்குள்ளே உட்கார வச்சு நம்ம எல்லாருமே ஒரு இடத்த பிடிச்சி நல்ல நிலைமைக்கு எல்லோரும் வாழ்வாங்க வாழ வேண்டுமாக கேட்டுக்கொண்டு, அதுவும் இல்லாமல் ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னுடைய மாமன் வந்து கோச் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு விருப்பம் இல்லை அதில். ஏன்னா என்னுடைய குரு அப்படின்னு தான் சொல்லணும். எங்களை வழி நடத்திக்கிட்டு ஒரு குரு. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே அப்பா அம்மா கேட்பாங்க. என்ன கேட்பாங்கடா, இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, பேனா எங்கே, பென்சில் எங்கே, நோட்டை காணும், எங்கள் டைரில் என்ன எழுதி கொடுத்தாங்க, மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னு அப்பா அம்மாலாம் உரிமையோடு கேட்பாங்க. அது மாதிரி காயத்ரி மேம் வந்து என்னப்பா என்னாச்சு, எல்லாம் இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்ன கொடுத்தாங்க, என்ன படிச்சிங்க, எல்லோரும் வாங்க, ஒருத்தரே ஆளை காணுமே, எங்கே இருக்கீங்க என்ன அப்படின்னு கூப்பிட்ற அந்த விதம் எங்களை ரொம்ப 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 எங்களை இது பண்ணுது. அந்த ஒரு இதனால தான் தைரியமாக ஃபோன் அடித்து எப்போல்லாம் தோணுதோ அப்போது ஃபோன் அடித்து கேட்கும்போது ஒரு நாள் கூட தயக்கம் இல்லாமல் எங்களுக்கு எப்போ வேணாலும் சொல்லிக் கொடுது. அந்த அந்த என்னடா அந்த நேரத்தில் அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு அப்படின்னு இல்லாமல் அந்த குரலில் தெரியும் நமக்கு. அந்த குரல்லே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க விருப்பமாக பேசுகிறாங்களா விருப்பம் இல்லாமல் பேசுகிறாங்களான்னு. அந்த குரல் ஒரு நாளும் கூட தளர்வு இல்லாமல் 2 வாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் குரல் ஒன்று அடுத்து பேசுகிற அந்த விதங்கள் ரொம்ப அற்புதம். கோடான கோடி நன்றி எல்லாருக்கும். எல்லாருக்கும் நன்றி. இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கும் நன்றி. குருவே சரணம்.